உங்க உங்க நம்பிக்கையை இன்னும் பலப்படுத்துவதற்காக, இன்னும் ஆண்டவர் மேல ஒரு ஆழமான ஒரு பலமான நம்பிக்கை உள்ளவங்களா மாறுங்க. இன்னும் கடவுளை நம்ம சொல்லணும், ஆண்டவரை இன்னும் நம்புவேன். எனக்கு பிரச்சனைகள் 1000 இருந்தாலும் எல்லாவற்றிலும் முதன்மையாக உங்களை நான் வச்சிருக்கிறேன்னு சொல்லுங்க. உங்களை கர்த்தர் அப்படி கைபிடிச்சு நடத்துவார் பாருங்க. அந்த உபத்திரம் இருக்கும், பிரச்சனை இருக்கும், ஆனா அந்த பிரச்சனைக்கு நடுவுல உங்களை கர்த்தர் நடக்க வைப்பார் பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஹalleluya. அந்த பிரச்சனைக்கு நடுவுல நீங்க நடந்து போவீங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அக்கினிக்குள்ள கடக்குறாங்க, எரிகிற சூளைக்குள்ள இருக்கிறாங்க. ஆனா பைபிள் சொல்லுகிறது, நெருப்பு அவர்களை என்ன பண்ணல, பற்றவில்லை, தொடவில்லை. ஃபுல்லா நெருப்பா இருக்குது. அந்த நெருப்புக்கு இடையில தேவன் அப்படியே வந்து நின்னுட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் உங்க உபத்திரவத்துக்கு நடுவுல தேவன் அப்படி வந்து நின்றுவாரு. உங்க உபத்திரவத்துக்கு நடுவுல உங்களை தேவன் அப்படியே பாதுகாக்கிறத நீங்க இனி பாப்பீங்க. இந்த மார்ச் மாசத்துல இந்த 1ஆம் தேதி கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வாக்குத்தத்தமா அதை எடுத்துக்கோங்க. இந்த உபத்திரவத்துக்கு நடுவுல கர்த்தருடைய கரம் உங்களை அப்படியே பாதுகாக்கும். உங்களை பாதுகாக்கும், உங்களை பாதுகாக்கும். அவர் கை உங்க கூட இருக்கும். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya. அடிகளும் வேதனைகளும் பிரச்சனைகளும் அவமானங்களும் உங்க வாழ்க்கையில வரலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், இவை அனைத்தும் உன்னை மேன்மைப்படுத்துவதற்காக. உன்னை எந்த இடத்துல நீ அவமானப்படுத்தப்பட்டாயோ, எந்த இடத்துல நீ உபத்திரவங்களை அனுமதிக்கிறாரோ, ஆண்டவர் சொல்றாரு, அதே இடத்துல கர்த்தர் நீ முக்கியமான ஒரு நபராய் நிற்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த மார்ச் மாசத்துல கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தமா அதை எடுத்துக்கொள்ளுங்க. ஹalleluya, ஹalleluya. உங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. அக்கினிக்கு நடுவுல கர்த்தர் எப்படி அந்த 3 நபரை பாதுகாத்தாரோ, அதே போல கர்த்தர் உங்களை இந்த உபத்திரவத்தின் குகையில அனுமதிக்கிறார். அப்படின்னா அந்த இடத்துல அவர் இல்லாம போக மாட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அனுமதிக்கிறார் அப்படின்னா அந்த இடத்துல அவர் இல்லாம போக மாட்டாரு. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை கர்த்தர் அனுமதிக்கிறார் அப்படின்னா அந்த இடத்துல ஆண்டவருக்கு தெரியும், நீ உள்ள போ, அதுக்கப்புறம் நான் உள்ள வந்துருவேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ உள்ள போ, அந்த அக்கினியா நான் இருக்கிறாங்க. இந்த உலக அக்கினி உன்னை பற்றி பிடிக்காது. இந்த உலக அக்கினி உன் குடும்பத்தை பற்றி பிடிக்காது. அது உன்னை எரிச்சிட முடியாது. உன் குடும்பத்தை எரிச்சிட முடியாது. உன் வாழ்க்கையை எரிச்சிட முடியாது. காரணம், அதை விட பல மடங்கு அதிகமான வல்லமையுள்ள கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். உபத்திரவங்கள் உன்னை ஒரு நாளும் வேதனைப்படுத்த அவர் விட மாட்டார். கர்த்தர் விட மாட்டார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவரை நம்புறீங்க சொல்லுங்க. உங்களை நம்புற ஆண்டவரே.